யாரும் சம்பாதிக்காததை சம்பாதிங்க. என்ன சம்பாதிங்க? மக்களை சம்பாதியுங்கள். இருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமே, நான் ஒரு நாள் மறிக்கப் போகிறேன் என்கிற உணர்வு வந்துவிட்டாலே போதும். பிறகு எப்படி பெருமை, பிறகும் எப்படி சண்டை, பிறகு எப்படி வைராக்கியம் இருக்கும். உசைனி இவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு சென்று விட்டார். இவர் இந்த கடைசி மரண தருவாயில் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். நீங்கள் நன்றாக என்னைப் போல் கின்னஸ் சாதனை அடையுங்கள். அப்படி என்றெல்லாம் அவர் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் மரணம் என்பது நம்மை தாழ்த்தும். இவர் சொன்ன கருத்து என்னவென்றால், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை சம்பாதிங்கள் என்ற அந்த பொன்மொழி மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. அவர்கள் எதிரியாக கூட இருக்கலாம், ஆனால் மரணம் என்பது நமக்கு வந்துவிட்டால் அந்த எதிரிகளையும் சிநேகிதராக்கிக் கொள்ளும். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் சொன்னார். இன்னும் நான் 3 நாட்களுக்குள் நான் மரிக்கப் போகிறேன், ஆனால் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன். நான் மரணத்தை ஜெயித்தேன். நீங்களும் என்னைப் போல் மனிதர்களை சம்பாதியுங்கள் என்று சொன்னார்.